நூடுல்ஸ்னால நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் கடையில் போகிற நூடுல்ஸ் வந்துட்டு ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தம்பிட்ட சொன்னோம். இவ்வளோ பெரிய பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டான். ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ்வளோ நூடுல்ஸ் இருக்குது. இதை வந்து தண்ணியை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு நல்லா ரெண்டாக உடச்சி அந்த தண்ணிக்குள்ளே போட்டுறணும். அப்படியே கொஞ்சம் நேரம் அரிசியை வேக வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சுக்கிட்டு இருக்கும் போதே சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிய வெங்காயம்லாம் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் வந்துட்டு வேற லெவலில் புதன்னு வந்துருச்சு. அதை அம்மா வந்துட்டு தனியாக நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா 2 முட்டை எடுத்து சட்டி அடுப்பில் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வெட்டி வச்ச ஆனியன் கொஞ்சோண்டு சால்ட் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கிட்டோம். அது வந்து நல்லா கோல்டன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து இந்த 2 முட்டையை பொத்து ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டோம். பாக்குறவங்களுக்கு முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்கும். இதுல வந்துட்டு இப்ப நல்லா ஆறுன அந்த நூடுல்ஸை எடுத்து போட்டு நல்லா கிண்டி அதுலயே நூடுல்ஸ் மசாலான்னு சொல்லிட்டு ஒரு பொடி பாக்கெட் கொடுத்துருந்தாங்க. 4 பொடி பாக்கெட்ல 3 போட சொன்னாங்க. அதை போட்டு நல்லா கிண்டியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கமகமான வாசனை வந்துச்சுங்க. கிண்டிக்கிட்டு இருக்கும்போது இப்படி வாசனை ஒரு சீக்கிரம் தட்டில் போட்டு கொடுங்கன்னு தட்டில் போட்டு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு பார்த்தா அட கடையில சாப்பிட்றத அல்டிமேட்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வேற லெவல் டேஸ்ட். நீங்களும் மஸ்டா ட்ரை பண்ணுங்க. டாடா பை பாய்.